ஓகே. கைனமேட்டிக்ஸ் நீட் அண்ட் ஜேஇ ஃபிசிக்ஸ் செகண்ட் லெசன் தான் வந்து கைனமேட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் லெசனோட பேரு எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். கைனமேட்டிக்ஸ்னா என்னங்க? கைனமேட்டிக்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி மெக்கானிக்ஸ்னா என்னன்னு பேசணும். ஒரு பாடியில நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அதனால ஏற்படக்கூடிய மோஷன்ஸ் பத்தி பேசுறது மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸோட ரெண்டு டைப், ஒன்று கைனமேட்டிக்ஸ், இன்னொன்று கைனட்டிக்ஸ். ரைட்டா? கைனமேட்டிக்ஸ், இன்னொன்று கைனட்டிக்ஸ். நம்ம முழுக்க முழுக்க படிக்க போறது கைனமேட்டிக்ஸ் மட்டும் பத்தி தான் படிக்க போறோம். கைனட்டிக்ஸ் இப்ப படிக்க போறது கிடையாது. இந்த வருஷத்துல அது உங்களுக்கு இருக்காது. கைனமேட்டிக்ஸ்னா என்னங்க சார்? கைனமேட்டிக்ஸ்னா ஒரு பாடியோட மோஷனை பத்தி. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, ஸ்டாட்டிக்ஸ்னு இன்னொரு விஷயம் படிக்கும். ஸ்டாட்டிக்ஸ், ரைட்டா? ஓகே. ஸ்டாட்டிக்ஸ்னா ஒரு பாடி மேல நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதனால அந்த பாடி நகராம இருந்தா ஸ்டாட்டிக்ஸ். பேர்ல ஆன்சர் இருக்கு பாருங்க. கைனமேட்டிக்ஸ் டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இதெல்லாம் பத்தி படிக்கிறது கைனமேட்டிக்ஸ். வித்தவுட் கன்சிடரிங் காசஸ் ஆஃப் மோஷன் 10th படிச்சிருப்பீங்க. வித் கன்சிடரிங் கைனட்டிக்ஸ், வித்தவுட் கன்சிடரிங் கைனமேட்டிக்ஸ். சரி, இன்னும் கூட நல்லா சொல்லுங்களேன். ரைட். எல்லா வருஷமும் நீட் அண்ட் ஜேஇ பிசிக்ஸ்ல கண்டிப்பா ஒரு கொஷின் கேட்கிற டாபிக் தான் இந்த டாபிக். பார்த்துருவோமா? முதலா நீங்க கத்துக்க போறது டிஸ்டன்ஸ். ப்ராப்ளம் சால்விங்ல அவ்வளோ ஷார்ப்பா இருக்கணும், ரொம்ப ஸ்மார்ட்டா சால்வ் பண்ணணும், வேகமா சால்வ் பண்ணணும். 30 செகண்ட்ஸுக்கு மேல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நீங்க எடுத்துக்க கூடாது. ரைட்டா? டிஸ்டன்ஸ்னா ஆக்சுவல் பாத் லென்த், இல்ல நீங்க நடந்து போன தூரம். ஆக்சுவல் பாத் லென்த் அவ்வளவுதானே. நீ இங்க இருந்து ஏல இருந்து ஆரம்பிக்கிற, ஏல இருந்து பி போறீங்க, பில இருந்து சி வரீங்க, சில இருந்து டி போறீங்க. நீ எந்த வழியா நடந்து போனியோ உன்னோட ஆக்சுவல் பாத்து தான் டிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ்ன்றது ஸ்கேலாரா வெக்டாரான்னு கேட்டா உங்களோட பதில் என்ன? ஸ்கேலார். யாரா சொல்லுங்கப்பா, வாட் இஸ் ஸ்கேலார்? சும்மா சொல்லு, நான் தானே. ஒன்லி மேக்னிட்யூட். ஸ்கேலார் ஒன்லி மேக்னிட்யூட். சூப்பரா சொன்னீங்க. ஸ்கேலார் இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிட்யூட், டைரக்ஷன் இருக்காது. சரி, இன்னும் சரியா புரியலையே. உங்ககிட்ட கேட்குறேன், உங்க ஸ்கூல்ல இருந்து உங்க வீடு எவ்வளவு தூரம்? எங்க வீடு வந்து ஒரு 40 கிலோமீட்டர் சார். நான் பஸ்ல தூரமா போயிட்டு வருவேன். இல்லை நான் பக்கத்துல தான் இருக்கு, 10 கிலோமீட்டர் தான், இல்லை ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கு. வெறும் நம்பர் மட்டும் இருந்தா இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிட்யூட். மேக்னிட்யூட்னா வேல்யூன்னு அர்த்தம். எவ்வளோன்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு மட்டும் பதில் சொன்னீங்கன்னா ஸ்கேலார். ரைட்டா? அப்ப டிஸ்டன்ஸ் ஸ்கேலாரா வெக்டாரான்னு கேட்டா உங்களோட பதில் கண்டிப்பா ஸ்கேலார். டிஸ்டன்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. கத்துக்கிட்டீங்களா? அங்கிருந்து போகும் பொழுது இதோட யூனிட் சொல்லுங்க சார். பை யூனிட் நிறைய யூனிட் இருக்கு. பை எஸ்ஐ யூனிட் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தினது சிஜிஎஸ், சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். முன்னோர்கள் காலத்துல பயன்படுத்தினது எஃப்பிஎஸ், ஃபுட் பவுண்ட் செகண்ட். எஸ்ஐ யூனிட்ன்றது தான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் யூனிட். இன்னைக்கு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு யூனிட். நீங்க ஜப்பான் போனாலும், அமெரிக்கா போனாலும், ஆஸ்திரேலியா போனாலும், எங்க போனாலும் லென்த் அவங்க மீட்டர்ல தான் சார் நீங்க பேசுறது கேட்கல சார்.
சவுண்ட் எப்படி இருக்கு? இப்போ கேக்குது சார். எவ்வளவு ஸ்டக் ஆகி கேக்குது சார். சவுண்ட் செக் பண்ணிக்கோ. வேற மைக் மாத்திட்டேன். சொல்லுங்க பாக்கும். கேக்குதா? கேக்குது சார். ரைட் பா, குட். அது இந்த டிஜிடெக்னு ஒரு புது மைக் வாங்கியிருந்தேன். அது அந்த பின் சரியாக செட் ஆகாமல் நடுவில் பிரேக் ஆகிடுச்சு போல இருக்குது. ரைட், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் என் ஃபோன் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிடலாம், இல்லைனா ஒரு கால் கூட பண்ணிடலாம். நான் மட்டும் உள்ளே என்ன நடக்குன்னு தெரியாமல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். தெரியுதா? ஒரே நிமிஷம். ரைட் பே, எங்கே விட்டுருந்தோம்னா டிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் பேரறிவுக்குடி. நீங்கள் பே குட் ஈவினிங் சார். ரைட், பேரறிவு கொஞ்சம் ஸ்லோவாக போகும், பரவாயில்லையா? ஓகே சார். ஓகே ரைட் பே. எஃபிஎஸ் சிஸ்டம்ஸ், சிஜிஎஸ் சிஸ்டம், அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எஸ்ஐ சிஸ்டம். அப்போ வாட் இஸ் டிஸ்டன்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அந்த ஓவரால் பாத் லென்த் இஸ் கால்ட் அஸ் டிஸ்டன்ஸ்னு தெரியும். அதோட யூனிட் ஸ்கேலாரா வெக்டார்னு கேட்டால் ஸ்கேலார்னு தெரியும், யூனிட் கேட்டால் மீட்டர்னு தெரியும். கற்றுக்கிட்டிங்களா எல்லாத்தையுமே? ஓகே, இப்போ பதில் சொல்லுங்களேன். நீ தான் ஏல இருக்க, ஏலேருந்து அகைன் ஏக்கு ஒரு டைம் கம்ப்ளீட்டாக சுற்றி வந்துட்டீங்க. இப்போது உங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் அவன் பதில் சரி இதோட ரேடியஸ் எவ்வளோங்க சார்? ஆர். அப்போ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் டிஸ்டன்ஸ்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏல இருந்த நீ திரும்ப ஏக்கு வர்றதுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண? 2πr. ஒருவேளை 7 டைம் ட்ராவல் பண்ணிங்க, 7 டைம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 7 × 2πr. ரைட்டா? கரெக்டாக ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாக்டாக 7 டைம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப பிக்கு வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? 7/2 டைம்ஸ் ஆஃப் 2πr, அதாவது 7.5 × 2πr. சாரி பே, 7.5 டைம்ஸ் ஆஃப் 2πr. ஏன்? ஒரு சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள், தேர்ட் சர்க்கிள், ஃபோர்த் சர்க்கிள் 7 டைம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எக்ஸாக்டாக டயாமீட்டருக்குலேயே ஆப்போசிட்டில் நான் வந்திருக்கேன்னா அப்போ ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் டோட்டல் டிஸ்டன்ஸ் 7.5 × 2πrன்னு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டிங்களா? ஓகே. இதே ஹாஃப் ஆஃப் த சர்க்கிளாக இருந்தால் வெறும் πr. 1/4 இருந்ததுன்னா πr/2. கரெக்டா? ஒன்றும் இல்லை பா, இது 360 டிகிரி ஒரு 2πr, 180 டிகிரி 2πr/2, 90 டிகிரி 2πr/4, πr/2. ஸோ இதெல்லாம் உனக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் சம்குள்ளார உன்னால் போக முடியும். பா, இந்த செஷனோட நோக்கம் சப்ஜெக்டை நல்லா கற்றுக் கொடுக்கறது. ரெண்டாவது, ப்ராப்ளம் சால்விங்கில் உங்கள் கிளாஸில் இல்லை அந்த காம்படிட்டிவ் பார்ட்டில் நீங்கள் தனியாக இருக்கிறது. தனியாக இருக்குன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் வேகமாகவும் சால்வ் பண்ணுறது. கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா 45 செகண்ட்ஸ்க்கு மேலே ஒரு ப்ராப்ளமுக்கு நம்ம போகக்கூடாது. கற்றுக்கிட்டிங்களா? ஓகே. அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. சரி, டிஸ்டன்ஸ் பேசிட்டீங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? குறுக்கு வழியில் போகிறது தான்ப்பா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. சரி, அது தப்பு இல்லையா? இந்த இடத்துல தப்பு இல்லை, அதனால் ஒழுங்காக கற்றுக்கோ. டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, டிஸ்பிளேஸ்மெண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட். நீ எதுவும் எழுத வேண்டாம், இந்த நோட்ஸ் உனக்கு வந்துடும். கிளாஸை மட்டும் நல்லா கவனி போதும். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட். இவ்வளோ பேசுனீங்களே, அது ஸ்கேலாரா வெக்டாரான்னு சொன்னீங்களா? வெக்டார். ஏங்க சார் வெக்டாரு? கண்டிப்பாக டைரக்ஷன் இருக்குது, மேக்னட்யூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்கும். இங்கே பாரு, நான் அழகாக புரிய வைக்கவா? போத் மேக்னட்யூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். இப்போ உன் பைக்கில் நீ எவ்வளோ ஸ்பீடாமா வந்தீங்க? உன் டேடியோடையோ இல்லை மம்மியோடையோ இல்லைனா நீயோ கூட பைக் ஓட்டுற எவ்வளோ ஸ்பீடாக வந்தீங்க? 40 kmph வந்தோங்க சார்.
அப்போ இது மேக்னிடியூடு. ஃப்ரம் எங்கேருந்து எங்கே வந்தீங்க? சவுத்துலேருந்து நார்த் நோக்கி வந்தோம் சார். அப்போ டைரக்ஷன். மேக்னிடியூடும் டைரக்ஷனும் ரெண்டுமே இருந்ததுன்னா அது வெக்டாரு. இப்போ த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது வெக்டார் குவான்டிட்டின்னு கற்றுக்கணும். அதுக்கப்புறமா இதில் தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கவனமாக கவனியே. நீங்கள் ஏல இருக்கீங்க, இதுதான் உங்கள் வீடு. ஏலேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டீங்க பி. அகைன் திரும்ப உங்கள் வீட்டு வழியாகவே திரும்ப ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கு. இந்த இடம் சி. இந்த இடம் ஒரு 20 கிலோமீட்டர், இந்த இடம் ஒரு 30 கிலோமீட்டர். என்னோட கேள்வி ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு தெரியணும். உங்களுக்கான நேரம் 30 செகண்டு. யார் வேணாலும் சொல்லலாம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 50 sir. டிஸ்டன்ஸ் 50 ஆமா? நல்லா பார்த்து சொல்ல. 70 sir. 70. விஜயோடது 70. வர்ஷிகா, பேரறிவு, நிஹாரிகா, கிருத்திக், தாரணி, ஹேனா, நீங்கள், தனஸ்ரீ, பிரதீப். 70 sir. 70. Distance. 70. வேற 70. பிரதீப் உன்னோட பதில். நிஹாரிகா 70. ரைட் பை. எல்லாருமே நல்லா சொன்னீங்க. 70. சரி, போக ஒரு 20. திரும்ப அகைன் எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 20, 40. திரும்ப லெஃப்டில் போகிறதுக்கு ஒரு 30. டோட்டலாக 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரைட் பை, சூப்பராக சொல்லிட்டீங்க. அப்படியே டிஸ்பிளேஸ்மெண்ட் அழகாக சொல்லிடுங்க பார்க்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 30 sir. 30. டிஸ்பிளேஸ்மெண்ட் 30. த ஷார்ட்டஸ்ட் 30 டிஸ்டன்ஸ் sir. அவ்வளோதான். 30 ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்னு சொன்னீங்க. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, எண்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போ அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்ட் பாயிண்ட்டுக்கும். அதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஆனால் இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருக்குது. சொல்லித்தரவா? இங்கே பாருங்களேன். எடுத்தது நீங்கள் எங்கே போனீங்க? ரைட் சைட் போனீங்க. அதனால் 20. ரைட் சைட் போனதுனால ஐ வெக்டார். கரெக்டா? திரும்ப ரைட் சைட் போயிட்டு உங்கள் வீட்டுக்கு திரும்ப லெஃப்ட் சைடில் வரீங்க. லெஃப்ட் சைடில் வர்றதுனால அதுவும் எக்ஸ் ஆக்சிஸில் தான் வந்தீங்க, அதுவும் ஐ வெக்டார் தான். லெஃப்டில் இது வரைக்கும் வர்றதுக்காக -20 ஐ வெக்டார். மறுபடியும் லெஃப்டில் தான் போனீங்க, 30 கிலோமீட்டர் போனீங்க, 30 ஐ வெக்டார். இது ரெண்டும் போய் சேர்ந்துடும். ஃபைனலாக -30 ஐ வெக்டார். இதுக்கு என்ன மீனிங்னா 30 கிலோமீட்டர் மைனஸில் இருக்கிறதுனால வெஸ்ட்டுன்னு சொல்லணும். ஏன் சார் வெஸ்ட்டு? எப்போவுமே ரைட் சைடுனா அது ஈஸ்ட்டு, ப்ளஸ் ஐனா ஈஸ்ட்டு, மைனஸ் ஐனா வெஸ்ட்டு. உங்கள் ஆப்ஷனில் 30 கிலோமீட்டர் வெஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம். இவ்வளோ தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சொல்லி கொடுத்துட்டேன். இதில் யூனிட் மீட்டர்னு தெரியும், டைமென்ஷன் ஃபார்முலா எல்லுன்னு தெரியும். அதுக்கப்புறமா இதுக்கு வெக்டார் யூஸ் பண்ணணுன்றது நல்லா தெரியணும். சரி, இன்னும் கூட நல்லா சொல்லுங்களேன். இங்கே பாருங்களேன். ஒரு பர்சன் நார்த்து நோக்கி 20 கிலோமீட்டர் போகிறாரு, இல்லை 30 கிலோமீட்டர் போகிறார். நார்த்தில் 30 கிலோமீட்டர் போகிறார். நார்த்துனா மேலே. டுவர்ட்ஸ் சவுத்து, டுவர்ட்ஸ் ஈஸ்ட் 40 கிலோமீட்டர் போகிறார். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கேட்குறேன். ஒரு பர்சன் ஏலேருந்து பிக்கு போகிறார். லீவ் விட்டதுனால அவங்க வீட்டிலேருந்து அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோயேன். நார்த்து நோக்கி 30 கிலோமீட்டரும் ஈஸ்ட்டு நோக்கி டுவர்ட்ஸ் ஈஸ்ட் 40 கிலோமீட்டரும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. டிஸ்டன்ஸ் டக்குன்னு சொல்லுங்கள். 70. 70. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 50. பிரமாதம். 50 கிலோமீட்டர். ஏன் 50 சார்? எங்களுக்கு தெரியாது. இங்கே பாரு, இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இப்போ உனக்கு நல்லா தெரியும், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவீங்க. √30² + 40², p² + q². இது ரெண்டும் 90 டிகிரி இருந்தாலே √p² + q² தான். ரைட்டா? ஸோ √3² 9, 4² 16, 25 5. பக்கத்தில் ஒரு 0 இருக்கிறதுனால 2500 வரும்பாங்க. ஏன் 900, 1600 சால்வ் பண்ணிங்கன்னா 2500, 50. அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு கற்றுக்கிட்டிங்களா? அப்போது என்ன புரிஞ்சிக்கணுன்னா,
இங்கே வெக்டார் பயன்படுத்துறது நல்லது. இது கரெக்டாக எப்படி சார் யூஸ் பண்ணுறது? 30 நார்த்தில் இருக்குது, இது எப்படி எழுதணும்? 30 ஜே வெக்டார். நல்லா கற்றுக்குங்க. நார்த்துனா ஜே யூஸ் பண்ணணும், ஈஸ்ட்னா ப்ளஸ் ஐன்னு சொன்னேன். 40 ஐ வெக்டார். உங்களுக்கு புரியுதா? ஐ வெக்டாரும் ஜே வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அப்போ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் தான் ஃபார்முலா. 30 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயரு இதுதான் ஆன்சரு. ரைட். அடுத்தது இன்னொரு சம் பாருங்களேன். ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி இந்த சம் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெக்டார் ரெசல்யூஷன் சொல்லி கொடுத்துறேன். இங்கே பாரு, இது ஒரு வெக்டார் இது வந்து இதான் ரிசல்டன் வெக்டார் ஆர் வெக்டார். இந்த ஆங்கிள் தான் தீட்டா. இது எக்ஸ் ஆக்சிஸ், இந்த இடம் ஒய் ஆக்சிஸ். எப்போவுமே தப்பு பண்ணக்கூடாது, கவனமாக கற்றுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ரிசல்டன் வெக்டார் ஆர். இப்போ என்ன ஆகும்னா, இந்த வெக்டார் தன்னோட காம்போனண்ட்டை ரெண்டாக பிரிச்சுக்கும். ஒன்று ஹரிசாண்டல் காம்போனண்ட்டு, இன்னொன்று வெர்டிக்கல் காம்போனண்ட்டு. எங்கே தீட்டா இருக்கோ அங்கே காஸ் எழுதணும், காஸ் தீட்டா ஆர் காஸ் தீட்டா. எங்கே தீட்டா இல்லையோ அங்கே சைன் எழுதணும். சரி, எப்படி வந்தது எங்களுக்கு தெரியலையே. இந்த தீட்டாவிலேருந்து சைன் தீட்டா கண்டுபிடிங்க. சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட், இந்த இடமா ஆர்ஒய்யா பாரு, இது ஆப்போசிட் ஆர்ஒய் தானே. ஆர்ஒய் பை ஹைபாஸ் எவ்வளோ 6. அப்போ ஆர்ஒய் வேணும்னா ஆர் சைன் தீட்டா. காஸ் தீட்டா கண்டுபிடிங்க. ஆர்எக்ஸ் பை ஆர். ஆர்எக்ஸ்னா அட்ஜசன்ட் சைட், டோருக்கு பார் ஆர்எக்ஸ், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாஸ், அதனால் ஆர்எக்ஸ் பை ஆர். அதனால் ஆர்எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டான்னு கவனமாக கற்றுக்கணும். அதனால தான் உங்ககிட்ட சொன்னது, ஒரு வெக்டாரை நீங்கள் ரிசால்வ் பண்ணுறீங்கன்னா எங்கே தீட்டா இருக்கோ அங்கே காசு எழுதணும், தீட்டா இல்லாத இடம் சைன் எழுதணும். இப்போ ஏன் சார் தேவையில்லாமல் இதை கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க? ஆலன் மாடலில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிருந்தா இல்லையா கைனமேட்டிக்ஸு, அந்த ஒரு பிடிஎஃப்பில் ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம டேட்டா கற்றுக்கிட்டோம். முடிஞ்சுன்னா அதை பாரு, அப்படி இல்லைன்னா நான் சம்மை சொல்கிறேன், அதை மட்டும் காதில் வாங்கிக்கோ. சம் நம்பர் 1 அதில் இருக்கக்கூடிய 250 சம்மும் நம்ம கிளாஸில் சால்வ் பண்ணுவோம். சரிதா? கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கான்செப்ட் முடிச்சுட்டு அதில் இருக்கிற சம்மெல்லாம் டக்குன்னு போட்டு முடிச்சிடும். பார்த்துட்டே வாங்க. எ மேன் வாக்ஸ் 30 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த்து. ஒரு மனுஷன் 30 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த்து போயிருக்காரு. அங்கேருந்து 20 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போயிருக்கார். கற்றுக்கிட்டிங்களா? அதுக்கப்புறம் 30√2 மீட்டர். கவனமாக கவனி. இப்போ இந்த மாதிரி சம் போடும்போது டைரக்ஷன் எழுதிக்கணும். மேலே நார்த்து, கீழே சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட் இந்த பக்கம் எழுதிக்கணும். 30√2 மீட்டர் சவுத் வெஸ்ட்டு. சவுத் வெஸ்ட் எங்கே சார் இருக்குது? வெஸ்ட் இங்கே இருக்குது, சவுத் இங்கே இருக்குது. அப்போது அவர் எங்கே வந்திருக்காருன்னா 30√2 மீட்டர். இந்த இடம் 30√2 மீட்டர் சவுத் வெஸ்ட்டுக்கு வந்திருக்காரு. டயக்ராம் புரியுதா? அவர் 30 மீட்டர் நார்த்து போயிட்டு 20 மீட்டர் ஈஸ்ட்டு போயிட்டு 30√2 மீட்டர் வந்து வெஸ்ட்டுக்கும் சவுத்து டைரக்ஷனுக்கும் வந்திருக்கார். ஃபைண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஆரிஜின். அவர் வீடு தானே, அப்போ அந்த இடத்துல இருந்து அவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாரு. சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் யோசிக்கணும். பார்த்துருவோமா? ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 30√2 ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இப்படி பிரிச்சுக்கோங்களேன். கரெக்டாக 90 டிகிரியை எக்ஸாக்டாக பாதியாக கட் பண்ணுது. அதனால் இந்த ஆங்கிள் 45 டிகிரி. இல்லை, இந்த கீழே இருக்கிற ஆங்கிள் 45 டிகிரின்னு எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இது எப்படி எழுதலாம்? 30√2 cos 45. ஒத்துக்கிறீங்களா? மேலே 45 இருக்கிறதுனால மேலே, இங்கே 30√2 sin 45 எழுதலாமா? 30√2 cos 45, 30√2 sin 45. எப்படி பிரிச்சிருக்கேன்னு தெரியுதா? இது 45 டிகிரி. 30√2 இங்கே 45 இருக்கிறதுனால மேலே cos 45. எங்கே ஆங்கிள் இருக்கோ அங்கே காஸ் போடணும், எங்கே ஆங்கிள் இல்லையோ அங்கே சைன் யூஸ் பண்ணணும். ரைட் சார், அவங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வெக்டார் தானே யூஸ் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு எடுத்ததும் 30 மீட்டர் நார்த்து போனேன். யாராவது சொல்லுங்கள். 30 என்ன வெக்டார்? ஐயா ஜேவா கேவா? ஜே வெக்டார். ரைட் பா, சூப்பராக சொல்லிட்டீங்க. ஈஸ்ட் போகிறார் 20 மீட்டரு. I sir. 20 ஐ வெக்டார். ரைட். 30 √2 cos 45 வெஸ்ட்டு போகிறாரு. இப்போ என்ன பண்ணணும்? 30 √2 cos 45 டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. வெஸ்ட்டுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா? மைனஸ் ஐ வெக்டார். சூப்பராக சொன்னீங்க. 30 √2 cos 45 ஐ வெக்டார். ஓகே. அப்புறம் கீழே சவுத் போகிறார். 30 √2 sin 45 ப்ளஸ்ஸா மைனஸா? Plus sir. ஐய் சவுத்து Minus sir. மைனஸ். நார்த்து தான் ப்ளஸ்ஸு, சவுத்து மைனஸ்ஸு. மைனஸ் 30 √2 sin 45 ஜே வெக்டார். அவ்வளோதான். நீங்கள் பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கரெக்டாக ரிசால்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக சால்வ் பண்ணிடலாம். சிம்பிள் ட்ரிக்கு. இதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. வெக்டார் யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா ஃபிசிக்ஸில் 30 லெசனும் உனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. பாரு, 30 ஜே வெக்டார், 20 ஐ வெக்டார், 30 √2. யாராவது சொல்லுங்கள். cos 45 என்ன சொல்லி கொடுத்தேன்? 1/√2. 1/√2. பிரமாதமாக சொன்னீங்க. ஐ வெக்டாரா? மைனஸ் 30 √2. sin 45 எவ்வளோ கற்றுக் கொடுத்தேன்? 1/√2. 1/√2. பேசிக் மேக்ஸில் லாஸ்ட் இயரும் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? ஜே வெக்டார். இந்த √2 போய் சேர்ந்துருச்சு சார். இந்த ரூட்டு போய் சேர்ந்துருச்சு. இப்போ என்ன நடக்குது பாருங்க. ப்ளஸ் 30 ஜே வெக்டார், கீழே மைனஸ் 30 ஜே வெக்டார். இவங்க ரெண்டு பேரும் நேர் எதிரிகள். காலி பண்ணிடுங்க. 30 ஐ வெக்டார், 20 ஐ வெக்டார். யார் ஜெயிப்பா? 30 தான் ஜெயிக்கும். மைனஸ் 10 ஐ வெக்டார். அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் மைனஸ் 10 ஐ வெக்டார். மைனஸ் 10 ஐ வெக்டார். ஆப்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாமா? 10 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட், 10 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இது ரெண்டுத்தில் எது ஆன்சரு? 10 meter towards west. அவ்வளோதான். மைனஸ் சார், அதனால் வெஸ்ட்டு. ஐ வெக்டார் 10 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. ரைட்டா? சம் எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்களேன். ஸோ பொறுமையாக சால்வ் பண்ணால் எல்லா சம்மும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாடலில் இருக்கிற சம்மெல்லாம் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட்? சம் எல்லாரும் கிளியர் தானே? யாருக்கா திரும்ப சொல்லுமா? பிரதீப், தனஸ்ரீ, ஹேனா கிளியரா உங்களுக்கு? Yes sir. உங்களுக்கு மதித்தி, கிருத்திகா, நிஹாரிகா, Clear sir. வர்ஷிகா, விஜய் பேர் எது கிளியர் தானே எல்லாருக்குமே? Yes sir. ரைட், குட். அடுத்த போமா. அது மாதிரி தெரியலன்னா எனக்கு தெரியல சார், இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படிலாம் நினச்சிட்டு உட்காரக்கூடாது. ரைட்? செகண்ட் செம்மு. A body moves along a curved path of quarter circle. ஒரு குவார்ட்டர் சர்க்கிளில் ஒரு பாடி வந்து ஆலனில் செகண்ட் செம்மு. கால்குலேட் த ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரேஷியோ. இந்த சம்முக்கு உனக்கு நானே தேவையில்லை. இதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு 6ன்னு எடுத்துக்கலாமா? இது ஒரு 6, இது ஒரு 6ன்னு எடுத்துக்கிறேன். Find the ratio of distance to the displacement. πr/2. இங்கேருந்து இப்படி வருது. குவார்ட்டர் சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்லி கொடுத்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? πr/2 சார். அவ்வளோதான். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். √2r தானே? ஏன் √2r உனக்கு தெரியுது சார்? இது 90 டிகிரி, இது ஒரு 6, இது ஒரு 6. ரெண்டு ஈக்குவலாக இருக்கிற வேல்யூ 90 டிகிரியில் ஆக்ட் ஆனாலே √2 டைம்ஸு. இல்லை நாங்கள் நம்ப மாட்டோம், p² + q² போட்டுக்கோ. √p²க்கு பதிலாக r², அப்போ √2r², √2r. நீங்கள் தான் உங்களை ட்ரெயின் பண்ணிக்கணும். ரெண்டு ஈக்குவல் வேல்யூ 90 டிகிரியில் ஆக்ட் ஆச்சுன்னா ரிசல்டன்ட்டு ஷியராக √2 டைம்ஸு. அப்போ இந்த இடம் √2 டைம்ஸ் ஆஃப் r. என்ன பண்ணலாம்? இந்த ஆருக்கு இந்த ஆறு போய் சேர்ந்துருச்சு. அப்போ π/2 √2, π/2 √2. இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பையை உடச்சிட்டாங்க. 22/7 2 √2.
5க்கு பதிலாக 22/7 எழுதிக்கலாமா? உனக்கு தான் தெரியும்ல, 3.14 யூஸ் பண்ணிக்கோ, இல்லைனா 22/7 யூஸ் பண்ணிக்கோ. 2 22 11. அப்போ 11:7√2 இருந்தால் ஆன்சர் சரியாக இருக்கும். ஆப்ஷன் இன் 3 பை 11:√27. அடுத்த கிளாஸ் வரும்பொழுது நீங்கள் ப்ராப்ளம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஷேர் பண்ண மறந்துட்டேன். ரைட்டா? சம் புரிஞ்சிச்சு எல்லாருக்குமே? குவார்ட்டர் சர்க்கிள் வரும்பொழுது இதோட டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டது டிஸ்டன்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒருவேளை டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா அப்படியே மாற்றிருக்கும். ரைட், ஆப்ஷன் 4 ஆகிடும். கற்றுக்கிட்டிங்களா? ஓகே, கிளியர் இல்லைன்னா என்னை கூப்பிட்ரு. அடுத்தது சம் நம்பர் 3 போயிடலாம். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமாக கவனி. ஒரு 3 பேர் இருக்கீங்க. இப்போ 3 பார்ட்டிகல்ஸ், நீ உன் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட், PQR. என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சர்க்கிளில் ட்ராவல் ஆக போகிறீங்க. இது சர்க்கிளான்னு கேட்காத, கரெக்டாக போட்டிருக்கேன். ஏ 3 பேரும் ஏல இருக்கீங்க. இந்த பி இருக்குது பார்த்தீங்களா? பி நீ என்ன பண்ணுறன்னா ஏலேருந்து அப்படியே கரெக்டாக பிக்கு வரீங்க. ஏலேருந்து இந்த வழியாக நான் ஏரோ மார்க் போட்டிருக்கேன்ல, அந்த வழியாக பிக்கு வரீங்க. இது அடுத்தது இந்த Q இருக்குது பார்த்தியா? இன்னொரு ஃப்ரெண்டு, உன்னோட ஃப்ரெண்ட் Q இந்த வழியாக பிக்கு வந்துடுறாரு. ஆர் மீதி இருக்கிற ஒரே வழியாக இங்கே வந்துடுறாரு. அப்போ யாரோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? பியோட தான் அதிகமாக இருக்கும். ரொம்ப தூரம் போயிட்டு வரும். ஆமாம், பி. ஷார்ட்டாக வர்றது யாரு? ஆர். ரொம்ப 2 பேருக்கு நடுவில் வர்றது யாரு? Q. ரைட், எல்லாம் சூப்பராக சொல்லிட்டீங்க. என் கேள்வி, த ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ், காதில் வாங்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது, டிஸ்டன்ஸ். பி அந்த டிஸ்டன்ஸுக்கும் Q அந்த டிஸ்டன்ஸுக்கும் எனக்கு ரேஷியோ வேணும். உங்களுக்கான நேரம் வேணா ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறீங்களா? 1 நிமிஷம் எடுத்துக்கோங்க. நான் சைலண்ட்டாக இருக்கேன், எனக்கு ஆன்சர் மட்டும் வேணும். ஆப்ஷன் 3/4, 1/3, 3π/4, π/3. ட்ரை பண்ணுங்கள், பரவாயில்ல. தப்பானா ஜாலியாக விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். இன்னொரு டைம் கற்றுக்கலாம். அதுக்காக சொல்லக்கூடாது அப்படிலாம் இல்லை. உனக்கு என்ன ஆன்சர் வருதோ போல்டாக சொல்லு. அதுக்கு தான் பக்கத்தில் ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோன்னு சொன்னேன். ஆன்சர் பே. இவ்வளோ நேரமா? தெரியலையா? யாருக்குமே ஆன்சர் கிடைக்கலையா? சரி பே. பிரதீப் பதில் என்ன? தெரியல சார். ரைட். சரி பே, அது முன்னாடியே சொல்லியிருக்கலாமாடா, டைம் வேஸ்ட் தானே. பரவாயில்ல பே, கற்றுக்குங்க. ஏன் யாரும் யோசிக்க மாட்டீங்க? P and Q கேட்டிருக்கேன்.
நீ இப்போ பியோடது ஒரு ஆர்னு வச்சுக்கோ, இங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு ஆர்னு வச்சுக்கலாமா? அப்போ கியூவோடது 2R ஒத்துக்கிறீங்களா? இது எவ்வளோ சர்க்கிள் யாராவது சொல்லு. இங்கே ஏலேருந்து பிக்கு வர்றதுக்கு எவ்வளோ சர்க்கிள் ட்ராவல் பண்ணணும்? ஹாஃபா? 3/4. அவ்வளோதான், பிரமாதமாக சொன்னேன். 3/4 sir. 3/4 டைம்ஸ் ஆஃப். இப்போ போடலாம்ல ஆன்சரு. இப்போ ட்ரை பண்ணு. ஆர் போயிடுச்சு. 6π/8 3π/4 ஆப்ஷன் 3. இந்த சம்முக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கூடாது, அது ரொம்ப தப்பு. பட் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு டைமாக கற்றுக்குறீங்க. நீங்கள் யோசிச்சிருக்கணும் தானே, ஏலேருந்து பி வர்றது முக்கால் சர்க்கிள் வரணும். முக்கால் சர்க்கிள்னால் 3/4 சர்க்கிள் வரணும். அப்போ 3/4 டைம்ஸ் ஆஃப் 2πr. கியூ ஷார்ட்கட்டில் வந்துற போது இப்படி வந்து அப்படி லெஃப்ட் திரும்பிச்சுன்னா ஒரு ஆர் 2R அவ்வளோதான். ரைட்டா? சரி, இப்போ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானாக ஒரு கேள்வி கேட்குறேன். கியூக்கும் ஆருக்கும் யாராவது ரேஷியோ சொல்லுங்கள். கியூக்கும் ஆருக்கும் √2:1 sir. √2/1. √2/1. ஏமா இங்கே √2/1? 1/5. 1/2 அது கூட வர்ற மாதிரி எனக்கு தெரியலையே. பை வரணுமே. நான் 1/5 ன்னு சொன்னேன் சார். 1/5ஆமா? பை இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 90 டிகிரி. πr/2 மேலே ஒரு 2R அப்படின்னா கியூக்கு ஒரு 2R, πr/2 2 இங்கே போயிடுச்சு. 4/π தானேம்மா? பா 4/π கிடைக்குதா? பா கியூவோடது என்ன? 2R தானே? 4/π தான் கரெக்டு. 4/π ரைட். சரி, பேட்ஸம் போயிடலாமா? கொஞ்சம் வேகமாக ஒர்க் பண்ணு. சம் நம்பர் 3 சம் போட்டிருக்கோம் இல்லையா? 4 சம் பாருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் எழுதுறது நீயே சொல்லு, வாயை திறந்து பேசு. டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இதில் யார் பெருசு யார் சின்னது? யார் கிரேட்டர் யார் ஸ்மாலர்? ஒருவேளை நான் ஸ்ட்ரெயிட் லைனில் போனா ரெண்டுமே சேம் சார். ஈக்குவல் சார். ஈக்குவல் சார். டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவல் எப்போ த மோஷன் இஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைனு. அதர் தென் ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ முடிவாக என்ன தான் சார் சொல்ல வரீங்க? டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு நீட் கொஷின் இவ்வளோ ஈஸியாலாம் கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ரேஷியோ போட்டிங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இதை மறந்துடவே கூடாது. நான் உனக்கு சொல்லி கொடுத்தது டிஸ்டன்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். கொஷின் பேப்பரில் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு எழுதியிருக்கணும். ரைட்டா? இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி எங்கெங்கேயோ போயிட்டு திரும்ப அகைன் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன். என் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? 0. பிரமாதம்பா. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக more than 0. டேய் இது என்னடா பதில் இது? மோர் தென் 0னா மோர் தென் 0னா என்ன சொல்ல வர? அது சொல்லு. பதில் சொல்லு. மோர் தென் 0னா என்ன அர்த்தம்? 0 இல்லைன்னா 0 இல்லைன்னு அர்த்தமா? ரைட் பா. நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்ல வரீங்க அதானே? ஆமாம் சார். ரைட். ஸோ என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகலாம், ஆனால் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக 0 ஆக முடியாது. டிஸ்டன்ஸ் ஒரு பாடி லேசாக நகர்ந்தா கூட ஷியோராக டிஸ்டன்ஸ் 0 ஆகாது. திருப்பி அவங்க வீட்டுக்கு வந்துட்டா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகிடும். ஓகே, உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி. டிஸ்டன்ஸ் 0, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? 0. டிஸ்டன்ஸ் 0, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏதாவது வேல்யூ இருக்கலாமா? No sir. 0 sir. மஸ்ட் பி 0வா? ரைட்டா? Yes sir. இப்போ கொஷின் நம்பர் 4ம் 5ம் படிக்கிறீங்க கேளுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் 0, த டிஸ்டன்ஸ் கவர்டு.
டிஸ்பிளேஸ் கொஷின் நம்பர் 4 இருந்தால் குரூப்பில் பார்த்துக்கோ. கொஷின் நம்பர் 4 கொஷின் நம்பர் 5 இதே கொஷின் தான். ஃபஸ்ட்டு கொஷின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், டிஸ்டன்ஸுக்கு எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருந்தால் டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக 0வாக இருந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு வேறு வழியே இல்லை, 0வாக தான் இருந்தாகணும். உங்களால் உணர முடியுதா? கொஷின் நம்பர் 4 and 5 டிஸ்பிளேஸ்மெண்ட் 0னா டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் டிஸ்டன்ஸ் 0னா இன்னும் அந்த பாடி தூங்கி எழுந்து நகரவே இல்லைன்னு அர்த்தம், அங்கேயே தான் உட்காந்துருக்குன்னு அர்த்தம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் மஸ்ட் பி 0. ரைட்டா? அடுத்த சம் இது இப்போ ரீசெண்டாக அந்த டெஸ்ட்டில், கிளாஸ் டெஸ்ட்டில், தென் அப்புறம் காம்படிட்டிவ் பேப்பர்ஸ்லலாம் அந்த இருக்கிற கொஷின் தான் அது. ட்ரை பண்ணுறீங்களா? கற்றுக் கொடுக்கவா? பக்கத்தில் ஒரு சும்மா ஒரு ஆஃப் பேப்பர் வச்சுக்கோ, போல்டாக செம்ம சால்வ் பண்ணு, தெரியலனா பார்த்துக்கலாம். ஒரு அத்லெட்டு, அதை நீயா ஒன்றையே கூட நினச்சிக்கோ. ஏன் ஒரு அத்லெட் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சர்க்குலர் பாத்தில் ஓடி வந்துட்டுருக்கார். இந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸை அவர் 6ன்னு எடுத்துக்கிறார். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டையே. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு திரும்ப வர்றதுக்கு 20 செகண்ட் தான் அவருக்கு ஆகுது. அதாவது ஒரு டைம் கம்ப்ளீட்டாக சுற்றி வர்றதுக்கு 20 செகண்ட் அவருக்கு ஆகுது. ரைட்டா? உசைன் போல்டாக கூட இருக்கலாம், அவ்வளோ வேகமாக ஓடி வந்துட்டுருக்காங்க பாரு. என் கேள்வி என்னென்னா, அவர் மொத்தமாக 2 நிமிஷம் 20 செகண்ட் ஓடி வராரு. 2 நிமிஷம் 20 செகண்ட் ஓடி வராரு. அவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? கொஷின் புரியுதா? ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ண 20 செகண்டு, டோட்டலாக ஒரு 2 minutes 20 செகண்ட் ஓடி வந்துக்கிட்டே இருக்கார். இப்போ அவர் எங்கே இருப்பார்? அவரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? அவங்க ஒரு கேள்வி தான் அவன்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேட்டது அவரோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்குன்னு கேட்குறேன். ட்ரை பண்ணுறீங்களா? ரைட், கொஞ்சம் யோசிச்சு ட்ரை பண்ணு. 1 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். உங்களுக்கு எதாவது வேலை இருக்கா சார்னு கேட்காது, நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், நீ வேலை செய்யணுன்றதுக்காக தான் இந்த 1 நிமிஷம். Seven rounds, sir. எவ்வளோ பே? 7 rounds. 7 rounds. 7 Rounds. 7 சார். 7 டைம்ஸ் சுற்றி வந்திருக்காரா? இது யார்? டிஸ்டன்ஸா டிஸ்பிளேஸ்மெண்ட்டா? Distance. Distance. டிஸ்டன்ஸ் Seven, வந்து sir. 7, அதாவது 7 into 2πrனு சொல்ல வரீங்க அதானே? திரும்ப ஏகே வந்துட்டாங்களா? அது சொல்லுங்க. பதில் பேசுங்க. நல்லா தான் சொல்றீங்க, தப்பா சொன்னா பரவாயில்லன்னு தானே சொல்றேன். வாயை தர. எத்தனை டைம் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு? 7, sir. 7 டைம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அப்போ டிஸ்டன்ஸ் 7 into 2πr. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 0 sir. 0. ரைட்டா? நீங்கள் இந்த சம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டீங்க. தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் டஃபாக கொடுத்துருந்துருக்கலாம். சரி பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். முதல்ல ஒரு ரவுண்டுக்கு 20 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா 2 நிமிஷம் 20 செகண்டில் எத்தனை செகண்ட் இருக்குன்னு பாரு. 2 நிமிஷம் 120 செகண்டு ப்ளஸ் ஒரு 20 செகண்டு, மொத்தமாக 140 செகண்ட் அவர் ஓடி வந்திருக்கார். ஒரு டைம் ஓடி வர்றதுக்கு 20 செகண்ட் மனுஷன் எடுத்துக்கிட்டாருன்னா 7 டைம்ஸ் உனக்கு தெரிஞ்சு போச்சு 140. அப்போ டிஸ்டன்ஸு அவங்க வீட்டுக்கே திரும்பி வந்துட்டார் 0. இப்போ ஏன் கேள்வி, மனுஷன் 2 நிமிஷம் 40 செகண்ட் ஓடி வராரு, அவர் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும்? நீ பதில் சொல். டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும்? Sir, distance 8 sir. டிஸ்டன்ஸ் சத்தமாக பேசுங்க பா. 8 டிஸ்டன்ஸ் 8 into 2πr, sir. 8 into 2πr. 8 into 2πr. ஓ, நான் தான் அந்த சம்மை மாற்றி கொடுத்துட்டேன். ஒரே நிமிஷம். இப்போ பட் இன்னொரு 14 கொடுத்ததுனால 160 வந்திருக்கும், 18 வந்திருக்கும். ரைட்டா? 2 minutes 30 செகண்டு.
7.5 to 2.5. 7.5 சூப்பராக சொன்னீங்க இப்போ 2 minutes 30 செகண்ட்னா டோட்டலாக 20 செகண்ட் ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா 10 செகண்டுக்கு அவரால் பாதி சர்க்கிள் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ 7.5 டைம்ஸ் ஆஃப் 2πr அவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? 5R, sir. 5r 2r 2R. 2r டிஸ்பிளேஸ்மெண்ட் 2r. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தானே குறுக்கு வழி. ஏலேருந்து பிக்கு வரதுக்கு குறுக்கு வழி என்ன இதானே? வேறு எப்படி வந்தாலும் அதிகமாக தானே இருக்கும். இந்த வழியில் வந்தால் தான் ஷார்ட்டாக இருக்கும். கற்றுக்கிட்டீங்களா? சம் நம்பர் 7 இது ஒழுங்காக படிச்சுக்கோ. அடுத்தது ஒரு காமெடியான சம்மு, செம்ம ஜாலியாக இருக்கும் பாருங்களேன். பல்ஸில் ட்ரை பண்ணுறீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சம்மை நீங்கள் படிக்கணும். அதனால் எல்லோரும் குரூப் பாருங்கள். எல்லாருமே குரூப்பில் இருக்கீங்க இல்லையா? நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன். ஒரு டைம் இந்த சம்மை ரீட் பண்ணிக்கோ. கிருத்திக், நீ யார் ஃபோனில் கிளாஸ் பார்க்குற? அம்மா ஃபோன்ல சார். அம்மா ஃபோன்லையா? இப்போ குரூப்பில் இருக்காது, அப்பாட்ட தான் இருக்கும்ல? ஆமாம் சார். சரி, இப்போ நீ சம்ம படிக்கும்போது அது கேட்டுக்கோ. அடுத்து நான் அம்மா நம்பர் வேணால் ஆட் பண்ணி விட்டுறேன். ஓகே சார். இப்போ சம் நம்பர் 9 பாருங்களேன். இப்போ மீதி எல்லாருமே குரூப்பில் இருக்கீங்கல்ல? எல்லாருமே பார்த்துருங்க. அதை சம் நம்பர் 9 ஒரு டைம் பார்த்துட்டு படிச்சிரு. ஏன்னா நீங்கள் இருக்கீங்களா குரூப்பில்? இருக்கு சார். பிருத்திவி சிஸ்டர் தானேம்மா? ஆமாம் சார். ரைட் பை. சம்ம படிச்சிரு. சம் நம்பர் 9 படி ஒழுங்கா. சார் குரூப்ல படிக்கணுமா சார்? குரூப்பில் இல்லைம்மா, குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இல்லை. நீ ஏற்கனவே பிடிஎஃப் அனுப்பிச்சிருந்தா அதில் இருக்கிற அதே சம் தான். சம் நம்பர் 9 ஒரு டைம் ரீட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒரு ட்ரங்கன், ஒரு குடிகாரன்னு வச்சுக்கோங்களேன். வாக்கிங் அலாங் அ ஸ்ட்ரெயிட் ரோட். குடிகாரன் எப்படி சார் நேராக போவான்னு கேட்காது. எ ட்ரங்கன் இஸ் வாக்கிங் அலாங் அ ஸ்ட்ரெயிட் ரோட். தலைவர் நேராக போகிறார். 5 ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். 1 2 3 4 5 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. 5 ஸ்டெப்பு முன்னாடி போகிறாரு. திரும்ப 1 2 3 ஸ்டெப்பு பின்னாடி வர்றாரு. கரெக்டா? மறுபடியும் 5 ஸ்டெப்பு போகிறாரு. மறுபடியும் 3 ஸ்டெப் பின்னாடி வர்றாரு. மறுபடியும் 5 ஸ்டெப் போகிறாரு. மறுபடியும் 3 ஸ்டெப் பின்னாடி வர்றாரு. ரைட்டு. ஒரு ஸ்டெப் வைக்கும் பொழுது 1 மீட்டர் வைக்கிறாரு. அவருக்கு என்ன அவ்வளோ பெரிய காலா சார், தாண்டி வைக்கிறாருன்னு கேட்காது. 1 மீட்டர் நம்ம நார்மலாக வைக்க மாட்டோம், 1 ஃபீட் தான் வைப்போம். ஆனால் அவர் பாரு ஒரு ஸ்டெப்லேயே 1 மீட்டர் வைக்கிறார். ஏன்னா அவர் ஸ்பெஷல். ஒரு ஸ்டெப்பில் 1 மீட்டர். அப்போ யாராவது சொல்லுங்கள், அவர் ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை மீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு? ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, ஒரு ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 5 மீட்டர் ஃபார்வர்ட், அது 5 ஸ்டெப் ஃபார்வர்ட், 3 ஸ்டெப் பேக்வர்ட். அதுக்கு சொல்லுங்கள். 8. ரைட், சூப்பராக சொன்னீங்க. 8 1 1 1. ஒரு டைம் முன்னாடி போய் பின்னாடி வர்றதுக்கு 8 மீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. ரைட்டா? கரெக்டாக பாரு, 1 மீட்டருக்கு மனுஷன் 1 செகண்ட் தான் எடுத்துக்கிறாரு. அப்போ ஒரு ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு? 8 seconds, sir. 8 செகண்ட் எடுத்துக்கிறாரு. ரைட். தேர் இஸ் அ பிட் ஆன் த ரோடு. பிட் ஆன் த ரோடுனா ஒரு பள்ளம், ஒரு குழி மாதிரி, ஒரு பள்ளம் மாதிரி ரோட்டில் இருக்குது. கரெக்டாக அது 11 மீட்டரில் இருக்குது. 11 மீட்டரில் இருக்குது. ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 11வது மீட்டரில் இருக்குது. மனுஷன் எப்போ குழிக்குள்ளே உழுவார்? இதுதான் கேள்வி. ஆப்ஷனு 29 செகண்டு, 21 செகண்டு, 37 செகண்டு, 31 செகண்டு. ட்ரை பண்ணுறீங்களா? நான் நிஜமாலுமே 1 மினிட் டைம் தரேன். நீ யோசிச்சேன்னா கரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். சின்ன ட்ரை பண்ணுறோம் சார். ட்ரை பண்ணுங்க. லாஜிக்கல் திங்கிங் தான். வெறும் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு போட்டுடலாம் அழகாக. ஒரு டைம் ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வரதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணுறான்னு பார்த்து ட்ரை பண்ணு. 29 21 37 31. பேர் ட்ரை பண்ணுப்ப.
11 மீட்டரில் அந்த பள்ளம் இருக்குது. அவர் அந்த பள்ளத்தில் விழறணும்னா எத்தனை ஸ்டெப் நடந்திருப்பார், இல்லை எத்தனை செகண்டில் அங்கே விழுவார், அதான் கொஷின். Sir, 31 seconds, sir. 31 செகண்ட்ஸ் ஒரு பதில் வந்திருக்கு. 21 seconds, sir. வேற Sir, sorry, sir. 21 தான், sir. 31. 21 seconds, sir. 21 செகண்ட். வேற 21 seconds, sir. 21 செகண்ட்ஸ். வேற 21 seconds. 21. வேற பா யாராவது 21 சொன்னனால எல்லாரும் 21 சொல்றீங்களா, இல்லை சால்வ் பண்ணி 21 sir. 21. அது எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆன்சர் வருது? பிரதீப் உன் பதில் என்ன? தனஸ்ரீ, ஹேனா? 21 seconds, sir. 21. Sir, in 29 வந்தது. 29 ஹேனாவோடது. பா நீங்கள் பா கிருத்திக், நிஹாரிகா, பேரறிவு, வர்ஷிகா, விஜய், உங்களோட ஆன்சரு எல்லாருமே 21ஆ? எனக்கு 29 வருது. பேரறிவு 29. 29 வருது சார். 29 உன்னோட 29 ஆமா, ஓகே. ஹேனா 29. 3 பேர் 29 சொல்லியிருக்கீங்க, மீதி எல்லாம் 21 சொல்லியிருக்கீங்க, ரைட்டா? எப்படி சார் யோசிக்கிறது? இங்கே பாரு, ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம் பா. ஓகே, மொத்தம் அவர் ஒரு டைம் முன்னாடி போயிட்டு பின்னாடி வர்றதுக்கு 2 ஸ்டெப் நடக்கிறார். இங்கே பாரு, 8 செகண்டு 8 மீட்டரு, ஆனால் 2 மீட்டர் தான் ஃபார்வர்ட் போகிறார். ஒத்துக்கிறீங்களா? எப்படி? இதுதான் ஆரிஜின், இதுதான் ஆரிஜின். கரெக்டாக இங்கே தான் அந்த பிட் இருக்குது. இங்கேருந்து 1 2 3 4 5 ஃபார்வர்ட் போகிறாரு ரிவர்ஸில். 1 2 3, அதாவது இங்கே இருக்கார் அவர். அப்போ கரெக்டாக ஒரு ஜேர்னிக்கு 2 மீட்டர் ட்ராவல் பண்ணுறார். ரெண்டாவது ஜேர்னிக்கு அதே மாதிரி 2 மீட்டர். ரெண்டாவது ஜேர்னினா அடுத்த 8 செகண்டுக்கு அடுத்த 8 மீட்டர் போகிறாரு. இந்த 8 மீட்டர் இப்போதைக்கு விட்டுடலாம். அடுத்த 8 செகண்ட் 2 மீட்டர். கரெக்டாக அடுத்தது அடுத்த 8 செகண்ட் திரும்ப இப்போ இது வரைக்கும் 4 போயிருக்காரு, அப்புறம் ஒரு 2 மீட்டர். கரெக்டாக இங்கே அடுத்தது 4 5 6. இந்த 6க்கு மொத்தம் 24 செகண்ட் ட்ராவல் பண்ணியிருக்காரு. 24 செகண்டுக்கு 6 மீட்டர் ட்ராவல் பண்ணி. நீ என்ன யோசிச்சேன் நான் சொல்லவா? ஒரு 8 செகண்டுக்கு 2 மீட்டர், மொத்தம் அங்கே 11 தானே இருக்குது. செகண்டு 16 24 அந்த மாதிரி யோசிச்சிருப்பீங்க. நல்லா யோசிச்சுப்பார். 24 செகண்டில் அவர் 6 மீட்டர் தான் போயிருக்கார். கரெக்டாக அவர் எங்கே இருக்கார்? 6th மீட்டரில் இருக்கார். கரெக்டாக 11th மீட்டரில் தான் அந்த பிட் இருக்குது. இதுக்கப்புறம் அவர் ஃபார்வேர்டில் 5 போனாலே பொத்துன்னு உள்ளே விட்டாரா? நான் சொல்கிறது எனக்கு புரியுதா? இன்னும் கரெக்டாக 5வது ஸ்டெப் வைக்கும்போது உள்ளே விட்டார். அவர் எப்படி திருப்பி வருவார் வெளில? அகைன் திரும்ப அவரால் வர முடியாதுல்ல, அவர் தான் உள்ளே விட்டார். அப்போ 6 மீட்டருக்கு ஒரு 24 செகண்டு, இந்த 5 மீட்டருக்கு ஒரு 5 செகண்டு, அதனால் 29 செகண்டு தான் ரைட்டு. கற்றுக்கிட்டிங்களா? இப்படி தான் யோசிக்கணும். இதை நீ எப்படி யோசிக்கிறேன்னா, ஒரு 8 செகண்டுக்கு 2 மீட்டர், அடுத்த 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 8 செகண்டுக்கு 2 மீட்டர், 10 வந்துருச்சு. அடுத்த ஒரு 4 செகண்டுக்கு 1 மீட்டர், 11 வந்துருச்சு. இப்போ 2 8 40, ஏதோ ஒரு ஆன்சர். இப்படிலாம் யோசிக்கக்கூடாது. போனவர் திரும்பி வராரான்னு பார்க்கணும். ஃபஸ்ட் ரவுண்டில் 2 மீட்டர், செகண்ட் ரவுண்டில் 2 மீட்டர், தேர்ட் ரவுண்டில் 2 மீட்டர் வந்துடுறாரு. திரும்பி 6 மீட்டரில் இருக்கார். இப்போ அடுத்த 5வதுல காலை வைக்கும் பொழுதே அவர் எங்கே விழுந்துறாரு? அந்த குழிக்குள்ளே தானே 5வது ஸ்டெப்பே காலை வைக்க முடியும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய கேள்விலாம் கேட்பாங்க. அதையும் புத்திசாலித்தனமாக சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரைட்? ஸோ டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப பிரமாதமாக கற்றுக்கிட்டீங்க. வாட் இஸ் டிஸ்டன்ஸ்னு கேட்டால் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். டிஸ்டன்ஸ்ன்றது ஓவரால் பாத் லென்த்து, SI யூனிட் மீட்டர், டைமென்ஷன் ஃபார்முலா லென்த்துன்னு தெரிஞ்சு எல்னு தெரிஞ்சிருச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட். ஸ்கேலாரா வெக்டாரா? வெக்டார். யூனிட் மீட்டர்.
டைமென்ஷன் ஃபார்முலா எல். டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வர ரிலேஷன் கேட்டால் உன் பதில் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. கற்றுக்கிட்டிங்களா? இப்போ அடுத்தது ஸ்பீடோட இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன், கற்றுக்கிட்டே வாங்க. ஸ்பீடு. ஓகே, ஸ்பீட் முதல்ல ஸ்பீட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். சரி, நான் பைக்கில் போகும்போது பார்த்துருக்கேன், பைக்கோட ஸ்பீடாமீட்டர் வந்து அதோட நிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். டிஸ்டன்ஸையும் டைமையும் டிவைட் பண்ணிங்கன்னா உனக்கு ஸ்பீட் கிடச்சிரும். டிஸ்டன்ஸ் பை டைம் தான் ஸ்பீடு. எவ்வளோ டிஸ்டன்ஸை எவ்வளோ டைமில் கிராஸ் பண்ணியோ அதுதான் ஸ்பீடு. இப்போ நீ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டுருக்கு, அந்த ஊர் கரெக்டாக 40 கிலோமீட்டர். நீங்கள் உன் வெஹிக்கிளில் போயிட்டுருக்க 1 ஹவரில் போயிட்டுருக்கு. அப்போ நீ ஆவரேஜாக போன ஸ்பீடு 40 kmph. ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைமு. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸை டோட்டல் டைமால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் கிடச்சிரும். இந்த ஸ்பீடுக்கு ஃபார்முலா சொல்லுங்கள். இப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் சார், ரைட்டா? டிஸ்டன்ஸ் பை டைமு S/Tன்னு எழுதலாம், D/Tன்னு எழுதலாம், உன் விருப்பம் தான். எஸ்ஐ டிஸ்டன்ஸ்னு யூஸ் பண்ணிக்கோ, டிஏ டிஸ்டன்ஸ்னு யூஸ் பண்ணிக்கோ. யூனிட் சொல்லி கொடுங்க சார், மீட்டர் பெர் செகண்ட். டைமென்ஷன் ஃபார்முலா போடுங்க. இப்போ டைமென்ஷன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, எவ்வளோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அதுக்குள்ளார இருக்குன்னு பார்க்குறது தான் டைமென்ஷனல் ஃபார்முலா. சார் ஒரு வேளை உனக்கு சரியாக தெரியலையா? இங்கே பாரு, பெருசாலாம் குழப்பிக்காது. லென்த்தோட எஸ்ஐ யூனிட் மீட்டர், அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் தான் டைமென்ஷன் ஃபார்முலா. மாஸோட யூனிட்டு கிலோகிராம், ஃபஸ்ட்டு லெட்டர் தான் டைமென்ஷனல் ஃபார்முலா. டைமோட எஸ்ஐ யூனிட்டு தான் செகண்டு, டி. அப்போது இங்கே L/T, LT⁻⁻1 தான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஸ்பீடு. ரைட்டா? ஸ்பீடோட டைமென்ஷன் கேட்டால் LT⁻⁻1. அங்கே m இல்லைங்களே சார், அதனால் m⁻0, L⁻1, T⁻⁻1 இப்படி கூட எழுதலாம். கற்றுக்கிட்டிங்களா? ஓகே. ஸ்கேலாரா வெக்டாரா சார் இவன்? உன்னைய பார்த்து நீ உங்கள் ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்தல்ல, எவ்வளோ ஸ்பீடாபா வந்த, எவ்வளவு ஸ்பீடாக வந்த, இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். எவ்வளவு ஸ்பீடாக வந்த சார்? நான் டேடியோட 40 kmph வந்தேன். 40ன்றது ஒரு நம்பர், எவ்வளவு அமௌண்ட்டு, ஹவு மச்ன்னு கேட்குறது. அந்த ஒரு கேள்விக்கான விடை மட்டும்தான் அங்கே இருந்ததுன்னா அவன் ஸ்கேலார். அப்போ ஸ்பீடு கேலார், ஸ்கேலார். டிஸ்டன்ஸு, நீ எவ்வளோ தூரம் வந்த? 40 கிலோமீட்டர் வந்தேன் சார், டிஸ்டன்ஸ் ஸ்கேலார். எவ்வளோ ஸ்பீடாக வந்தீங்க? 40 kmph வந்தேன், ஸ்கேலார். அப்போ ஸ்பீடு ஸ்கேலாரா வெக்டார்னு கேட்டால் உங்களோட பதில் ஸ்கேலாரு. கற்றுக்கிட்டிங்களா? ரைட். அடுத்தது ஆவரேஜ் ஸ்பீடுனா என்ன? ஆவரேஜ் ஸ்பீட் டோட்டல் டிஸ்டன்ஸு டோட்டல் டைமால் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஆவரேஜ் ஸ்பீட். டோட்டல் டிஸ்டன்ஸு டோட்டல் டைமால் டிவைட் பண்ணணும். டோட்டல் டைமால் டிவைட் பண்ணணும். சார் நான் இப்போ சென்னையில் இருக்கேன், சென்னையிலேருந்து ஏதோ ஒரு ஊர் மருவத்தூர்னு வச்சுக்கோங்களேன், ஏலேருந்து பி ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன் சார். 1 ஹவர்னால் நம்ப மாட்டீங்க, ரொம்ப தூரமாக இருக்கும். 2 ஹவரில் வந்துடுறேங்க சார். அங்கேருந்து ஒரு திண்டிவனத்துக்கு ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு 1 ஹவரில் வந்துடுறேங்க சார். அங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு 50 கிலோமீட்டர் மறுபடியும் ஒரு 1 ஹவரில் வந்துடுறேங்க சார். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்டாங்கன்னா பதில் என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் 100, 50, 50, 200 by 211, அவ்வளோதான் 50 kmph. அப்போ ஆவரேஜாக நீ சென்னையிலேருந்து பாண்டிக்கு 4 மணி நேரத்தில் வந்திருக்க, 50 kmph வந்திருக்கு அப்படின்னு வர அர்த்தம். சென்னையிலேருந்து பாண்டிக்கு 200 கிலோமீட்டர்னு எனக்கு தெரியாது, நீங்கள் 4 ஹவரில் வருவீங்களான்னு தெரியாது, சம்முக்காக சொன்னது. டோட்டல் டிஸ்டன்ஸை டோட்டல் டைமால் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது ஆவரேஜ் ஸ்பீடு. ரைட்டா? டோட்டல் டிஸ்டன்ஸை டோட்டல் டைமால். ரைட்? இதுக்கு சரியான ஃபார்முலா சொல்லுங்கள் சார். S1, S2, S3 by T1, T2, T3. எத்தனை ஜேர்னி இருக்கோ அத்தனை ஜேர்னி போட்டுக்கோ.
உன் விருப்பம் டிஸ்டன்ஸை எஸ்ன்னு எனக்கு பிடிக்கல சார், நான் டின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டா? இப்படி நீங்கள் எழுதினாலும் சரிதான். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு வாட் ஸ்பீடுன்னு கேட்டவங்க பதில் என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமு. இதில் மொத்தம் 3 மாடல் இருக்குப்ப. ஃபஸ்ட்டு மாடல் தான் கற்றுக்கிட்ருக்கீங்க. மாடல் 1ல் டைரெக்டாக டிஸ்டன்ஸும் டைரெக்டாக டைமும் கொடுத்தாங்கன்னா எப்படி இந்த சம்மை சால்வ் பண்ணுறது? S1 + S2 + S3 பை T1 + T2 + T3. கரெக்டாக? ஓகே, இதோட இருக்கட்டும். அடுத்த கிளாஸ் வந்து